வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் தங்கை சண்டை, அறிவாலய பக்கமே திரும்பாத உதயநிதி ஸ்டாலின், மொத்தமாக கோட்டை விட்ட திமுக. அப்படி என்ன கோட்டை விட்டுச்சு? திமுக நடக்கக்கூடிய உட்குத்து சண்டை என்ன, உட்கட்சி பூசல் என்ன, அண்ணனுக்கும் தங்கைக்கும் என்ன சண்டை, ஏன் அறிவாலய பக்கம் திரும்பவே இல்லை உதயநிதி ஸ்டாலின், இப்படி எல்லா விஷயத்தையும் புதிய தலைவரை பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு வேண்டுகோள், இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல திமுக கூட்டணி கட்சிகளை தக்க வைக்கவே இல்லை. அப்படி தக்க வைக்கவில்லை என்றால் ஸ்டாலின் என்ன பெரிய ஆளுமை? இத்தனை நாளும் கம்யூனிஸ்டுகளா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, வெவ்வேறு சித்தாந்தம் கொண்டவர்கள். இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்களும் வெவ்வேறு அணியில் இருந்தாலும் தமிழகத்துல தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் இண்டி கூட்டணியை முழுமையாக உருவாக்கி இருக்கின்றார். காங்கிரசும் ஒரே கூட்டணியில் இருக்குது, கம்யூனிஸ்டுகளும் ஒரே கூட்டணி இருக்காங்க. இந்த மாதிரியான ஆளுமை மிக்க தலைவர் யாராவது இருக்க முடியுமா? இந்த மாதிரியான கூட்டணி இந்தியா முழுவதும் உருவாக வேண்டும். இதுதான் முன்னுதாரணமாக இருக்கிறது. அதனால ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 2029 வரைக்கும் இந்த கூட்டணியானது தொடரும். இது தொடர் வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி மாதிரி வேற எந்த கூட்டணியும் இவ்வளவு இணக்கமா இல்ல. கொள்கையால மட்டும்தான் இணைந்திருக்கின்றோம். எங்களுக்கு வெற்றி தோல்வி எல்லாம் அப்புறம்தான். பதவிகள் எல்லாம் தோல் இருக்கின்ற துண்டு போலதான். ஆகையினால இந்த கூட்டணி ஒருபோதும் பிரியவே பிரியாது. இந்த கூட்டணியை உருவாக்குனதுல திருமாவளவனுக்கும் பங்கு இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பங்கு இருக்கிறது. அதனால இந்த கூட்டணி விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய ஆளுமை, மோடி எதிர்க்கக்கூடிய வல்லமை, நீயா நானா என்று நேரடியாக சவால் விடுகின்ற ஒரே ஆளு நம்ம ஸ்டாலின் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தவேகா வெற்றி பெற்றது என்று சொன்ன உடனே காங்கிரஸ் கட்சிக்காரன் தூக்கி எறிந்து விட்டு அவன் பாட்டுக்குன்னு எங்க போய் சேர்ந்துட்டான், தவேகா கிட்ட சேர்ந்துட்டான். இப்படி காங்கிரஸ் ஆனது திமுகவை உதறி தள்ளிவிட்டு தவேகா பக்கம் போய் சேர்றானா, அவன் சொல்லுகின்ற செய்தி ரெண்டு. ஒன்னு, இனிமே திமுகவுக்கு எதிர்காலமே இல்லை, அதனால திமுகவுடன் இணைந்திருப்பது வீண் செயல், காங்கிரசுடைய உழைப்பு வீணா போகும். அதனால எதிர்காலம் இல்லாத திமுகவுடன் இருப்பதை விட எதிர்காலம் இருக்கக்கூடிய தவேகாவுடன் நம்ம ஏன் போய் இணையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வேண்டாம், தவேகா ஓகே அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரன் போயிட்டான். இரண்டாவது, திமுகவுக்கு இனி வெற்றி வாய்ப்பே இல்லை, மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது. சோ இனிமே தொடர் தோல்வியை சந்திக்க போகின்ற திமுகவுடன் நாமையா இருக்கணும். அதனால தவேகா தான் இனி வெற்றி சக்தி, நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரர் எந்த விதமான உறவும் வேண்டாம், ஒட்டும் வேண்டாம், 2029 வரைக்கும் தவேகாவுடன் தான் என்று உறுதிப்படுத்தி விட்டான். அதனால திமுக செல்லா காசு ஆயிடுச்சு காங்கிரஸ் உடைய பார்வையில். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி என்று விமர்சித்த ஸ்டாலின் இன்னைக்கு ஒரே ஒரு தோல்வியை தான் கண்டாரு. ஆனா கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக காலி. எனக்கு தெரிந்து இந்த வீடியோ எடுக்கின்ற தருணம் வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து விட்டது. விசிக மட்டும் தான் இன்னும் முடிவெடுக்கல. இந்த வீடியோ எடுக்கின்ற தருணம் வரைக்கும் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கின்ற தருணத்துல விசிக விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து இருக்கலாம். ஆக மொத்தத்துல திமுகவை காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. அவங்களுடைய எல்லா நினைவும் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இனி திமுக பொறுத்த வரைக்கும் தேராது. எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த வெற்றிக்கு தான் பாடுபடுவாங்க. அடுத்தவன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக எவனும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு அளிக்க மாட்டான். நான் அங்க போறேன்னு வச்சுங்களேன், அடுத்த முறை என்னுடைய வெற்றி எப்படி இருக்க போகுது, நான் எவ்வளவு தொகுதியில போட்டிட போறேன், இந்த மாதிரியான எதிர்கால திட்டத்தை எல்லாம் போட்டு பார்த்துட்டு தானே தாவி இருப்பான். அப்போ திமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது என்பது திமுக கூட்டணி கட்சிகளே வந்து உறுதிப்படுத்தி விட்டது. இந்த சூழ்நிலையை யார் உருவாக்குனது? எனக்கு தெரிந்து கனிமொழி அவர்கள் தான் உருவாக்கினார்கள். அதனால தான் ஸ்டாலின் வந்து கனிமொழியை கடிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? கூட்டணி கட்சிகளை நாம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தவேகா ஆட்சி அமைக்க கூடாது, அதை தடுக்கணும். அப்படி தடுக்கணும்னா நமக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளிப்பது. இந்த முயற்சியை உதயநிதி ஸ்டாலினும் முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா கனிமொழிக்கு இதுல விருப்பமே இல்லை. கனிமொழியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு வரலாம்னு நினைச்சாங்க.
ஆனா திமுக அதற்கு அனுமதி அளிக்கவே இல்லை. ஒருவேளை கனிமொழி அவர்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இங்க இருக்கக்கூடிய அசாத்தியமான சூழ்நிலையை புரிந்து கொண்டிருப்பார்கள். இவங்க டெல்லியில் இருப்பதனால டெல்லி சூழ்நிலையை வச்சு எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்து விட்டார்கள். ஓபனாக முதன்முறையாக ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. திமுக இருந்து வந்த குரல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுநருக்கு ஆதரவான குரல். எப்படி தவேகா பொறுத்த வரைக்கும் அந்த மேஜிக் நம்பர் 118 காட்டணும் ஆளுநர் கிட்ட. அது காட்டினா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாரு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு எண்ணிக்கையை கொண்டு போய் காட்டி பதவி பிரமாணம் செய்து வைங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால இது தவறுங்க, ஆளுநர் மீது பழி போட்டு தன்னுடைய தவறை நியாயப்படுத்துறாங்க அப்படின்னு TKS இளங்கோன்ல இருந்து திமுக முதற்கொண்டு எல்லாரும் முட்டு கொடுத்தாங்க. ஆனா முதன்முறையாக வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பேசுறதுக்கு முன்பாகவே வந்து மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை பெரும்பான்மையாக வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள். மக்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும், அதுக்கு ஆளுநர் ஒத்துழைக்க வேண்டும். இப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக ஆளுநர் செயல்படக்கூடாது, இது ஜனநாயக விரோத செயல் அப்படின்னு திமுகவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக முதல் ஸ்டேட்மெண்ட்டை கனிமொழி அவர்கள் தான் விடுகின்றார்கள். என்னவோ ஜனநாயகத்தில் 24 மணி நேரம் நியாயத்தை மட்டுமே எதிர்பார்த்த மாதிரி கனிமொழி அவர்கள் இவங்க தவேகாவுக்கு ஆதரவாகவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவும் காய் நகர்த்துகின்றார் என்ற விஷயம் அது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கனிமொழி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைக்க சொல்றாங்க. திமுகக்குள்ள 2 பேர் நிலைப்பாடு என்று ஊடகம் பேச ஆரம்பித்த உடனே ஐயோ கனிமொழியை தூக்கி வச்சு பேசுறது ஊடகம், ஆனா திமுக ஒட்டுமொத்தமாக கீழே இறக்கி பேசுது. உடனடியாக திமுக கிட்ட இருந்தும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. பாருப்பா, என்னதான் இருந்தாலும் அவர் 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கின்றார், அவர் முதல்ல ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அனுமதி அளிக்கணும் அப்படின்னு திமுகவும் பேசுது. இந்த மாதிரியான தர்ம சங்கடமான சூழ்நிலையை கனிமொழி அவர்கள் உருவாக்கி விட்டார். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இரவும் பகலும் அதிமுக திமுக கூட்டணி உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாரு, பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா கனிமொழி அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிட்டார். அதாவது புதிய தலைமுறையில் என்ன செய்தி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, திமுகக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 2 அணி இருக்கிறாங்க. 2 அணியும் இருவேறு கருத்து நிலைப்பாடு கொண்டிருக்கின்றார்கள். ஒருத்தர் அதிமுகவுடன் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, கட்சியில எம்பிக்களா இருக்கக்கூடியவங்க, டெல்லியில அரசியல் பண்ணவங்க எல்லாம் வந்து தேவையில்லை எடப்பாடியுடன் கூட்டணி அப்படின்றாங்க. ஆனா ஸ்டேட்ல இருக்கிறவங்க சாமி கட்சியை காப்பாற்றணும், 2வது பல அமைச்சர்கள் உள்ள போகாம இருக்கணும், ஆகையினால விஜய் ஆட்சி அமைப்பதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக அறிவாலயத்திலே குரல் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில வந்து கனிமொழியுடைய குரல் தான் எடுபட்டது. அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 3 நாள் ட்ரை பண்ணார் அதிமுக திமுக கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. விஜய் வந்து பதவியே இருக்கக்கூடாது, தடுத்து நிறுத்தணும் என்பதற்காகத்தான். ஆனா கனிமொழி அவர்களுடைய உறுதியான நிலைப்பாடும், 2வது கனிமொழியுடன் பின்னாடி இருக்கக்கூடிய எம்பிக்களும் வேண்டவே வேண்டாம். அதிமுக மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி. ஏன்னா அதிமுக 1,35,00,000 வாக்குகளை பெற்றிருக்கு. திமுக 24 கட்சியுடன் சேர்ந்துகிட்டு 1,54,00,000 வாக்குகளை பெற்றிருக்கு. தவேகா பொறுத்த வரைக்கும் திரைமுகத்தினால 1,70,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது தவேகா. சோ மொத்தத்துல திமுக எத்தனை கட்சிகள் சேர்ந்து வாக்குகளை பெற்றதோ, குறைவான கட்சியுடன் கூட்டணி சேர்ந்துகிட்டு அதிமுக கிட்டத்தட்ட ஈக்குவலான வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதிமுக திமுக 2 பேருக்கு தனிப்பட்ட முறையில் 2% வாக்கு வித்தியாசம் தான். அதனால அதிமுக இன்னும் பலமா இருக்கிறது. ஆட்சி கட்டல உட்கார வச்சீங்கன்னா இன்னும் அதிமுக பலமாயிடும். தேவையில்லை என்பது கனிமொழி அவர்களும் அவருடன் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய வாதமா இருக்கிறது. ஆனா நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை ஆட்சியில் உட்கார வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அங்க எடப்பாடி 3 விதமான எதிர்ப்பை சம்பாதிப்பார். முதல் எதிர்ப்பு தவேகாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்ப்பு. விஜய் பதவி ஏற்றிருக்க வேண்டும், பதவி ஏற்காம தடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். விஜயுடைய பதவியை தட்டி பறித்தது எடப்பாடி பழனிசாமி தான். அதனால இளைஞருடைய கோபமும் விஜய் ரசிகருடைய கோபமும் பெண்களுடைய கோபமும் எடப்பாடியை நோக்கி போகும். இன்னைக்கு திமுக மீது இருக்கக்கூடிய கோபம் எடப்பாடியை நோக்கி போகும். அவர் தான் ஆட்சி கட்டல உட்கார்ந்து இருக்கின்றார். அதனால இந்த கோபத்தை, ஜென்சி கோபத்தை எடப்பாடிக்கு திருப்பி விடணும் அப்படின்னு தான் நினைச்சார். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுத்தார். விஜய் பதவியேற்பதையும் தடுக்கிறாங்க,
இரண்டாவது, அதிமுக எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்றால் அதிருப்தியை சம்பாதிப்பார். இரண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி நிலைமையில எடப்பாடி பழனிசாமி தந்திருக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றவே முடியாது. அவரு ஆட்சியிலும் பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட அதிருப்திகள் நிலவத்தான் செய்யும். மூன்றாவதாக, தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எம்எல்ஏக்களை இழுப்பார். அது விஜயை இன்னும் கோபப்படுத்தும். அப்படி கோபப்படுத்துகின்ற போது விஜயுடைய பிரச்சாரம் என்னை ஆட்சியை விட்டு இறக்கினதும் இல்லாம, என் கட்சியை அழிச்சதும் இல்லாம, என்னுடைய எம்எல்ஏக்களையும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உரிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் அழுதாருன்னா அதிமுக டோட்டலா க்ளோஸ். அதனாலதான் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கும் ஆப்பு வைக்கணும், ஆனா கூடவே அதிமுகவுக்கும் ஆப்பு வைக்கணும் என்பதற்காக ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருந்தாரு. ஆனா இந்த திட்டத்தெல்லாம் விரிவா ஸ்டாலின் கிட்ட சொன்னாரு. ஸ்டாலினும் அவங்க கட்சிக்காரங்க கிட்ட சொன்னாங்க, பாருங்க கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் நம்முடைய கனிமொழியை பொறுத்த வரைக்கும் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, உடனே பாத்தீங்கன்னா பொது வெளியில பேசிட்டாங்க. அதிமுக திமுக ஒன்றிணைவதா, நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக சும்மா இருக்க முடியுமா? டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை வச்சு, ஏன்பா பர்மனன்ட் எதிரி எங்களுக்கு அதிமுக தான்பா, பல எதிரிகள் அரசியல் களத்தை வருவாங்க போவாங்க, அவங்க எல்லாம் நிலை பெற்றதே கிடையாது. அதனால தவேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிரியே கிடையாதுப்பா, இது ஒரு திரை அலை, பார்க்கலாம் இது அப்படியே எதிரியாவே எங்களுக்கு எதிராக நிக்கிறாரா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்கள் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று சொன்ன பிறகும் 48 மணி நேரம் தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிப்போம். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையிலே இருங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார். அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு எஸ்பி வேலுமணி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். பிறகு எடப்பாடி கிட்டே பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகத்தை விட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். சோ எல்லா முயற்சியும் பாத்தீங்கன்னா நம்முடைய கனிமொழி அவர்களால் தூள் தூள் ஆக்கப்பட்டது. அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நேற்றைய ஆலோசனை கூட்டத்துக்கு வரவே இல்லை, அறிவாலய பக்கமே திரும்பி பார்க்கவே இல்லை. எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது, அதுக்கு வந்தாங்க. ஆனா மறுநாள் சட்ட வல்லுநர்களுடனும் அதிமுக திமுக கூட்டணி எப்படி வடிவம் பெற வேண்டும் என்று ஆலோசனை நடத்தினாங்க. கனிமொழியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சோ தங்கையை பொறுத்த வரைக்கும் புது ரூட் எடுக்கிறாங்க. தங்கையை யார் ஏற்கிறது அப்படின்னு தெரியாம ஸ்டாலின் அவர்கள் அப்செட் ஆயிட்டாங்க. சரி, நம்ம அமைச்சர்கள் மீது, அதாவது திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது என்னென்ன வழக்கு இருக்கு, அந்த வழக்கினுடைய நிலவரம் என்ன, அந்த வழக்குகளை விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நோண்டுவாரா இல்ல அப்படியே விட்டுருவாரா, இல்ல நம்ம முன்னாள் அமைச்சர்கள் மீது என்னென்ன வழக்கு இருக்குது, அந்த வழக்குல இருந்து அவங்களை எப்படி காப்பாத்துது, இந்த வழக்குல மத்திய அரசாங்கத்துடைய தலையீடு எப்படி இருக்க போகுது, செந்தில் பாலாஜி வழக்குல சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் சம்மன் அனுப்பி விசாரிச்சாங்கன்னா அது திமுக எந்த அளவுக்கு நெருக்கடி. சோ இந்த மாதிரி கட்சியுடைய எதிர்காலம் தொடர்பாக பெரிய விவாதம் நடத்தி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம நம்முடைய விஜயை பொறுத்த வரைக்கும் பதவி ஏற்றுக்கொண்டார் என்றால் சட்டமன்றம் கூடும். அப்படி சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது எதிர்கட்சி தலைவராக யாரை நியமிக்கலாம், உதயநிதி ஸ்டாலினா இல்ல வேற யாராவது ஒருத்தரா அப்படின்னு வேற ஆலோசனை நடத்தி இருக்கின்றார்கள். ஆனா உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்கட்சி என்றால் எதிர்கட்சி துணைத் தலைவராக நம்முடைய சேகர்பாபு அவர்களை நியமிக்க விட வேண்டும் என்று சில பேர் கோரிக்கை. இன்னும் சில பேரை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் வந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை தான் நீங்க துணை எதிர்கட்சி தலைவராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா சென்னையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், கொங்கு மண்டலத்திலிருந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் என்றால் எல்லா பகுதிக்கும் திமுக முக்கியத்துவம் தருது அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்தில் திமுக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் இருந்தார் கொங்கு மண்டலத்தில், அவர் இப்போ எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கின்றார். சோ அந்த இடத்தை நம்ம பிடிக்கணும்னா கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு ஆளை எதிர்கட்சி துணைத் தலைவராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விருப்பப்பட்டிருக்கின்றார். ஆனா கனிமொழியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றதே கேட்க மாட்டீங்க. தபார் செந்தில் பாலாஜியை நீங்க மட்டும் எதிர்கட்சி துணைத் தலைவராக போட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தூக்கி சாப்பிட்டு விட்டு செந்தில் பாலாஜி எல்லா விதத்திலும் முன்னிறுத்திக் கொள்வான். பல மணி நேரம் பேட்டி அளிப்பான் செந்தில் பாலாஜி. உதயநிதி ஸ்டாலினால 5 நிமிஷம் கூட பேட்டி அளிக்க முடியாது. சட்டமன்றத்தில் பேப்பர் இல்லாத பேசக்கூடிய செந்தில் பாலாஜிக்கும் சட்டமன்றத்தில் பேப்பர் இருந்தாலும் பேச முடியாத உதயநிதி ஸ்டாலினுக்கும்
காம்பினேஷன் போட்டீங்கன்னா சரிப்பட்டு வராது. அதனால 5 கட்சி அமாவாசையான நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்கட்சி துணைத் தலைவராக போடக்கூடாது என்று நம்முடைய கனிமொழி அவர்கள் எதிர்ப்பு. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தான் என்னுடைய போர்படை தளபதி, அவரையே போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். சோ மொத்தத்துல கூட்டணிக்கு எதிராக நின்ற கனிமொழியும் கூட்டணி வேண்டும் என்று நின்ற உதயநிதி ஸ்டாலினுக்கும் அறிவாலயத்துல ஃபைட். அதனால்தான் நேத்து அறிவாலயம் பக்கமே வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் எட்டியே பார்க்கல. எதிர்கட்சி தலைவர் யார் என்பதை முடிவு செய்வதற்கு ஆலோசனை நடந்தது. அதுல உதயநிதி ஸ்டாலின் தான் என்ற உறுதியான ஒரு நிலைப்பாட்டை வருவதற்கு உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்தை கேட்பதற்காக எல்லாரும் அறிவாலயத்தில் வெயிட் பண்ணாங்க. உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க, ஆனா உதயநிதி ஸ்டாலின் வரவே இல்லை. சோ மொத்தத்துல சேகர் பாபுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சண்டை, கனிமொழிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சண்டை. சோ இதுக்கிடையில முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள். திமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. மொத்த கூட்டணி கட்சிகளும் திமுகவை கழட்டி விட்டு தவேகாவுடன் போயிட்டாங்க. எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி கட்சிகள் வலுவாகவும் இருக்குது. இரண்டாவது 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு மோடியை முன்னிறுத்தி வாக்கு கேட்பதற்கு தயாராகவும் இருக்குது. சோ மொத்தத்துல திமுக தனித்து விடப்பட்டிருக்குது. தங்கையும் அண்ணனும் புள்ளையே நீ கோச்சிக்கிறியா அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. என் புள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அரசியல் இருக்குதா இரு, இல்லைன்னா போ என்று ஸ்டாலினும் கடுமையாக பேசியிருக்கின்றார். சோ இந்த குடும்ப சண்டை எவ்வளவு நாள் உள்ளுக்குள்ளே இருக்க போது, எப்ப வெளியே வர போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றிங்க.